திறமையே இல்லாதவனை சும்மா உட்காந்து அவனை போயிட்டு வளர்த்துக்கிட்டு எதுக்கு சார்? திறமையானவங்க நிறைய பேர் இருக்காங்க சினிமால, சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க சார். எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்காங்க சார் நிறைய ஆர்டிஸ்ட். எப்படி போய் பேசுறது? நம்ம இவ்வளவு பெரிய படங்கள்லாம் பண்ணிட்டோம், இப்ப போய் நம்ம போய் சான்ஸ் கேட்கறதா அப்படிங்கிறலாம் நின்றுட்டு இருக்கான். தயவு செய்து சொல்றேன், இந்த மீடியா டைரக்டர்ஸ், பாக்குற டைரக்டர்ஸ், திறமை குரூப்பிசம் வேண்டாம் சார். குரூப்பிசமே வேண்டாம் சார். திறமையான அந்த காலத்துல நடிக்கும் போது நாங்களாம் பெருமைப்பட்டோம் சார். இன்னைக்கு அப்படிலாம் இல்ல சார். இவங்கதான் சுருக்கிக்கிட்டாங்க சார் வாழ்க்கை. அப்படி இல்ல சார். திறமையான எல்லாரையுமே போடுங்க சார். உண்மையிலே நல்லா இருக்கும் சார் சினிமா. நாங்க சீரியஸா சொல்றதா, இன்னைக்கே சொல்றேன். அந்த காலத்துல எந்த பழக்க வழக்கம் இல்லாம ஏதோ ஒரு சேர்த்து வச்சதை வச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் சார். இன்னைக்கு சினிமா வச்சு வாழ முடியாது சார். இன்னைக்கு சான்ஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம் சார். இதுல என்ன போலீஸ் ஆபீசர், ரவுடி, நாய் வேஷம் போட்டு கொலைக்கணும், அவ்வளவுதான் சார். இன்னைக்கு இல்ல சார். நான் 30 வருஷமா அடிச்சுட்டு இருக்கேன் சார். உண்மையிலேயே சந்தோஷப்படுறேன் சார். லக்கி மேன் 95 ஆரம்பிச்சு சார். சந்தோஷப்படுறேன் சார். 30 வருஷங்களுக்கு சாதாரணம் சார். இன்னைக்கு வர நடிகர்களுக்கு யாருன்னு தெரியல சார். செம்ம கேரக்டர் பண்ண நானே என்னடா இப்படி பண்ணிருக்கான் கேரக்டர் பாக்குறோம். அடுத்த நாள் பார்த்தா அவனை யாருன்னு தெரியல சார். அந்த மாதிரி ஆயிடுச்சு சார் சினிமா இன்னைக்கு. அதனால இன்னைக்கு வரைக்கும் 30 வருஷம் நடிச்சிட்டு இருக்கோம். சந்தோஷம் சார். இந்த இத்தனை வருஷம் நடிச்சிட்டு இருக்கேன். எந்த கேரக்டர் வேணாலும் ரெடி சார். நான் இந்த கேரக்டரா தான் கூப்பிட்டா போவோம் அப்படிலாம் கிடையாது சார். சினிமா மாறி ரொம்ப நாள் ஆச்சு சார். எஸ்பெஷலி தமிழ் சினிமா சார். ரொம்ப கஷ்டம் சார். உண்மையிலேயே அந்த காலத்துல ஏதோ நாங்க சம்பாதிச்சு ஒழுங்கா சேர்த்து வச்சதுனால வாழ்ந்துட்டு இருக்கோம் சார். இல்லன்னா ரொம்ப கஷ்டம் சார் சினிமா சார். நீ சொல்றதுக்கு இல்ல சார். இன்னைக்கு வர பெரிய நடிகர் இன்னைக்கு பாருங்க, கலை உண்மையிலேயே அவரோட திறமைக்கு பெரிய லெவல்ல போயிருக்கணும் சார். போவாரு அவரு, டவுட் இல்ல. அவர் பாருங்க, அவர் சிம்பிள் சிட்டி தான் அவருடைய அடையாளமே சார் சொன்ன மாதிரி. அவ்வளவுதான். கண்டிப்பா சர்வேல்ங்கிறாரு, சாதாரண விஷயம் இல்ல சார். அவர் இன்டர்னல் இருந்து சொல்றாரு. எனக்கு தெரியும் இன்னைக்கு பஸ்ல இல்ல, என் வீட்டு பக்கத்துல தான் இருக்காரு, வாடகை வீட்டுல இருக்காரு அவரு. எனக்கு தெரியும் சர்வைவல் அவ்வளவு கஷ்டம். இன்னைக்கு இருக்கிற விலைவாசி உங்களுக்கும் கஷ்டம், எங்களுக்கும் கஷ்டம். எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கஷ்டம். அதனால இன்னைக்கு சான்ஸ் கிடைச்சா பெரிய விஷயம். அந்த சான்ஸை கிடைச்சா அப்படியே போயிட்டே இருக்கும் சார். இன்னொன்னு ஒரே ஒரு வேண்டுதலா கேட்டுக்கிறேன், திறமையானவங்களை மேல கொண்டு வாங்க சார். திறமை இல்லாதவங்க எல்லாம் மேல கொண்டு வராதீங்க சார். தயவு செய்து சார். வேணாம் சார். நடிப்பு சாதாரண விஷயம் இல்லை சார். நான் உயிரெல்லாம் விட்டுருக்கேன் சார். நிறைய ட்ரிப்பு அழுது இருக்கேன் சார் நைட்ல வலி தாங்காம. சும்மா 30 வருஷமா நான் தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தி, பெங்காலி வரைக்கும் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன் சார். எல்லா படத்துலயும் நடிச்சிருக்கேன் சார். நிறைய இடத்துல உயிரெல்லாம் போயிடும் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி 8 தையல் போட்டு நெக்ஸ்ட் இங்க சூர்யா ஹாஸ்பிட்டல் தையல் போட்டு திரும்பி போய் பக்கத்துல நின்றுருக்கேன் சார். சார் ஷார்ட் ரெடி சார். இன்னைக்கு பட்ஜெட் அவ்வளவுதான் சார். நீங்க விட்டீங்கன்னா நாளைக்கு எல்லாம் பிரச்சனை வாங்க சார். ஓகே சார். ஒன்னும் அப்படிலாம் நடிச்சிருக்கேன் சார். திறமையே இல்லாதவனை சும்மா உட்காந்து அவனை போயிட்டு வளர்த்துக்கிட்டு எதுக்கு சார்? திறமையானவங்க நிறைய பேர் இருக்காங்க சினிமால, சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க சார். எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்கான் சார் நிறைய ஆர்டிஸ்ட். எப்படி போய் பேசுறது? நம்ம இவ்வளவு பெரிய படங்கள்லாம் பண்ணிட்டோம், இப்ப போய் நம்ம போய் சான்ஸ் கேட்கறதா அப்படிங்கிறலாம் நின்றுட்டு இருக்கான். தயவு செய்து சொல்றேன், இந்த மீடியா டைரக்டர்ஸ், பாக்குற டைரக்டர்ஸ், திறமை குரூப்பிசம் வேண்டாம் சார். குரூப்பிசமே வேண்டாம் சார். திறமையான அந்த காலத்துல நடிக்கும் போது நாங்களாம் பெருமைப்பட்டோம் சார். இன்னைக்கு அப்படிலாம் இல்ல சார். இவங்கதான் சுருக்கிக்கிட்டாங்க சார் வாழ்க்கை. அப்படி இல்ல சார். திறமையான எல்லாரையுமே போடுங்க சார். உண்மையிலே நல்லா இருக்கும் சார் சினிமா. நாங்க சீரியஸா சொல்றதா, இன்னைக்கே சொல்றேன். அந்த காலத்துல எந்த பழக்க வழக்கம் இல்லாம ஏதோ ஒரு சேர்த்து வச்சதை வச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் சார். இன்னைக்கு சினிமா வச்சு வாழ முடியாது சார். வாழணும்னா தயவு செய்து திறமையான ஆளுங்களை போடுங்க சார். திறமை இதுக்குன்னு வாழ்றவங்களை போடுங்க சார். புதுசா ஒருத்தனை வந்து அவன் ஒன்னும் பெருசா அவனும் பெரிய ஆளாவது இல்ல, இருக்கிறவனையும் பெரிய ஆளாவா விடுறது இல்ல சார். தயவு செய்து இதுக்கு ஒரு முடிவுக்கு நீங்க தான் சார் கட்டணும். தேங்க்யூ ஆல். ஒன்றும் பண்ண முடியாது சார். தடுக்கவே முடியாது. ரிக்வெஸ்ட் நான் ஆர்டரே போடல சார். ரெக்வெஸ்ட் பண்றேன் சார். வேற ஒண்ணுமே இல்ல சார். நான் ஆர்டரா சார் போடுறேன். தயவு செய்து திறமையான ஆளுகளை வளர்த்து விடுங்க. ப்ரொடியூசரா இருக்கட்டும், டைரக்டரா இருக்கட்டும், உங்களை மாதிரி மீடியா நீங்க தான் சார் பெரிய ஆளு. இன்னைக்கு எங்களை இப்படி பூதம் பண்ணி காட்டுறது நீங்க தான் சார். தயவு செய்து திறமை இல்லாதவங்களை வேண்டாம் சார். அவங்க வேலையை போய் பார்க்கட்டும் சார். ஐயோ தெரியும், உலகத்துக்கே தெரியும். தேங்க்யூ சார். சார் Time for the group picture. First photos எடுத்துட்டு அடுத்து விஷுவல்ஸ் எடுத்துடலாம். Once again.
சார் விஷுவல்ஸ். ஓகேமா? ஓகே டன். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ.